நம்மளுக்கு கண்டென்ட் இல்லைன்னு இருந்தோம். இப்போ தேடி 2 கண்டென்ட் வருது. தேடி வர்றதை விட ஷான் பார்க்க தோவர மாமா அத்தை வரேன்னு சொன்னவங்க இப்போ 6 மாசம் கழிச்சு குழந்தைய பார்க்க வராங்க. அதனால யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்னு பார்ப்போம். வார்த்தை வந்து பெல் அடிக்கிட்டோம். அது முன்னாடி திறக்காதடி அப்படின்றியா? இல்லடி, அவன் வந்து லிஃப்ட்டை கூட தேடிட்டு இருப்பான். சவுண்டு கேட்குது. இப்போ கீழே போயிருப்பான். என்னது இது? ஜோஜோ கூறாரு பாரு. ஜோஜோ இன்னைக்கு உனக்கு 2 கண்டென்ட் வருதுடா. யார் பார்க்க போறாங்கன்னு பாரு வா. ஜோஜோக்கு என்ன வரும் இன்னைக்கு? gift வருமா? இப்படி இப்படி வாங்க இப்படி வாங்க. மூன்றாம் தளம். வாங்கப்பா வாங்க 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 வாங்க. உலகத்திலே தி மோஸ்ட் பிஸியஸ்ட் மேன் மோடி அம்பானி அப்புறம் இவர் தாங்க. 6 மாசம் கழிச்சு உனக்கா? ஓ ஹாப்பி ரம். என்னடா பழம் குடுக்குற? ரம்ஜானுக்கு பிரியாணி தான்டா குடுக்கணும். சொல்றேன் அந்த கதையை சொல்றேன். அங்க இருக்கான்டா குழந்தை. எங்க 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 போற பாத்தியா? அங்க பாருங்க 2 ஓடுது. ஹலோ எல்லாம் புடிச்சிங்க வெச்சி சாப்பிட போறேன். 6 மாசம். நான் எப்ப வரீங்க? எப்ப வர சொன்னா? அவ தாண்டா நல்லவாங்க பாருடா. கை சானிடைஸ் பண்ணிட்டு வர ஒரு டாக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாடா. அவன் டாக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டா. என்னதான் நீ வீட்ல இருந்து வந்தாலும் கையை கழுவணும் குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடி. கை மட்டும் கழுவி கையை கட் பண்றேன். அறுத்துறவா? அறுத்துறேன். ஹாய் குட்டி. இது அவனுக்கு கிஃப்டா? இந்த பாரு, இந்த மாதிரி உலக வரலாற்று அதுக்கு மூக்கு கண்ணெல்லாம் வர யார் தெரியுமா? சிம்பாவை தூக்கி காட்டும்ல. இல்ல இல்ல, கொஞ்சம் அந்த மூஞ்சி பக்கத்துல வைய. கரெக்டா இருக்கு. ஐயோ அலறிட்டாடு. ஏன்னா கொஞ்சம் இவன் வந்து சிம்பாவை தூக்கி காட்டுவான். காட்டுவான். செல்லக்குட்டி அங்க பாரு பாப்பா. நல்லா இருக்கு. ஆமா இந்த பாரு இந்த பாரு. அஜஜு என்ன கொஞ்சம் நாளாய் வந்ததனால கொஞ்சம் உருண்டை ஆயிடுச்சு. ஓ டைம் வீட்ல இருந்துட்டதுனால ரொம்ப டிஃபரண்டான சைஸ். அதுதான் அது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா போட்டு கிருத்தியோட இருந்திருக்கல்ல. அதனால வரும்போது என்ன மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. செல்லக்குட்டி ஏண்டி பிராங்கா இருந்தா இப்படி வந்திருக்க மாடி? குவா குவா. ஏய் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடிடா எங்ககிட்ட பிராங்க் பண்ணிட்டாங்கடா. உன்னையே பிராங்க் பண்ணி தான் பிறந்த. அந்த பிராங்க் கூட விடுங்கடா. நீங்க வந்து ஹாஸ்பிடல்ல வந்து பாப்பேன். இல்லடா மாப்ள புஷ் அப் பண்றா ஜிம் ட்ரைனிங் இப்பவே. செலப்பையா உன் புரோட்டீன் வீடியோலாம் பார்த்தேன் நானு. புரோட்டீன் சாப்பிட்டுட்டு சும்மா அப்படி தூக்கில ஆம்ஸ்லாம் காமிச்சு 6 பேக்ஸ். என்னப்பா என்னப்பா யாரா தூங்குற டைம்ல வந்தாங்க. இல்ல பேசுவான் நல்லா சிரிப்பா. இங்க பாரு நீச்சல் எங்க பாரு. நான் இந்தடி தூக்கிக்கோ. எந்த சிக்கடி அவனுக்கு போட்ட மேட்ல நாங்களா 10 பிறந்துட்டு இருக்கோம். ஆமா இவன் ரொம்ப இன்னும் அவனுக்கு கம்ஃபர்டபிளா. அந்த போலீஸ் ஆபீசர் யார் சார்? சார் சிரிச்சா மாதிரி ஒருத்தர் அங்க இருக்காரு சார் போட்ல. அந்த ஆபீசர் யார்? அந்த ஆபீஸ் நேவி ஆபீஸ். ஏட்டா நேவியா? ஓ அவரு நேவியா அப்படின்னு கப்பல் கீழே நின்னுச்சுன்னா அதை தள்ளிட்டு வருவாரு. இவரு கீழே இருந்து தள்ளுவாரு. கப்பல் நிக்கும் போது தள்ள ஆரம்பிச்சாரு. அப்ப தள்ள ஆரம்பிச்சு கப்பல் ஓட்டிய தமிழன். ஓ சரி ஓகே குழந்தைய பாரு. செல்லகுட்டி ஏய் அழகு பார்த்து யார் மாதிரி இருக்கா சொல்லு. கண்டிப்பா உன்ன மாதிரி இல்ல. அதோட சொல்லிட்டேன். ஃபேஸ் தான் அங்க பாரு. அங்க அழகு, அந்த அழகு என்ன, அந்த அறிவு என்ன நீ பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தேவ விட பெரிய லெவல்ல வருவான். அதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே மண்டைக்கு பின்னாடி 2 சுழி இருக்கு. அப்படியா? மாப்பிள்ள வேற அப்பா கூட சேராத, மாமா நான் இருக்கு நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா இவன் கூட சேராத, இவங்க 2 பேரோடய நீ சேராத.
சொல்றதெல்லாம் யார் பத்தியா முதல்ல உங்க கூட மேம் கூட சேருங்க ரியலா ஒரு இதை கேள எல்லாரும் என்ன பண்ண வீட்டுக்கு வந்தா கீழே வந்து கேட்டை திறந்து வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டு திறக்க முடியாம இப்படி பிடிச்சி இழுத்து நீ அதை வீடியோ எடுத்துருக்கலாம்ல, இழுத்தா ஏன் ட்ராலி சர்ன்னு போயிடுச்சு பின்னாடி. அவன் கேட்டை இப்படி ஓபன் பண்ணுவான்னு பார்த்தா இப்படி ரிவர்ஸ்ல ஓபன் பண்ணாண்டி. அதுல அவனோட ட்ராலிக்கு வந்து கால் இருக்கு போல, அது ஸ்வைங்கர் கீழே போயிடுச்சு. சரி சரி வீட்டுக்கு வந்திருக்கீங்கடா, டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தா தண்ணி தண்ணி குடுவேன். தண்ணி வேணுமா? ஐஸ் வாட்டர் வேணுமா நார்மல் வாட்டர்? இதுல அது பெண் குயின். ஆமாண்டா இங்க பாரு. அவனுக்கு அங்க இருந்து ஓடி போன பெண் குயின் இங்க தான் வந்துச்சாடா. அது கடைசில அவனுக்கு கொஞ்சம் பொம்மைடா எல்லாம். ஏய் இது தெரியுதா, தனியா ஒரு பெண் குயின் போயிடுச்சு தெரியும்ல. ஆமா அதுக்கு அப்புறம் சாந்தி வந்து ஃப்ரெண்டா கிடைச்சிட்டான். இந்த பாரு இது தனியா ஒரு பெண் குயின் நடந்து தூரமா போச்சுல, கடைசில அது இங்க தான் வந்துக்குது போல. அப்படி ஒண்ணு போச்சா? அடி பாவி கண்டென்ட் என்னன்னே தெரியாம நானும் சொல்லுகிறேன். நீ அப்ப ரீல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் அதெல்லாம். ஏன் அது ஒரே ஒரு பெண் குயின் போனது அவ்வளவு பெரிய ஒரு ட்ரெண்டிங் பெண் ஆமா செம்ம ட்ரெண்ட். பேக்கா தான் இருக்கும். ஆமா அது வந்து ஒரே ஒரு பெண் குயின் பாரு மட்டும் ரொம்ப டாக்குமெண்ட் நடிக்க கூடாது. எடுக்கும்போது தனியா இங்க போயிடுச்சு. பாரு இங்க பாரு ரொம்ப நடிக்க கூடாது. ஏய் சத்தமான்னு சொல்லு. இல்லடி சத்தியமா ஒரு நாளைக்கு ஒரு 1000 10,000 ரீல்ஸ் பாக்குறேன். இது எனக்கு தெரியாதுடி. இப்ப தெரியுதா, நான் அதனால தான் ஒரு ரீல பாக்குறதே இல்ல. அப்டேட்லே இல்ல. யார் ரீல் பாக்க? ஆனா அந்த பொம்மை ரொம்ப சாஃப்ட்டா இருக்குடா. எந்த ஊர்ல இருந்து இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தீங்க? இது இங்க சிங்கப்பூர். பாரு, நான் ஜோஜோக்கு பல்ல இதை வச்சிட்டேன் இப்ப இடுப்புல. ஜோஜோ பாலு டிக்கிடிக்கு கொடுங்க, டிக்கிடிக்கு கொடுங்க. என்ன மலையாளத்துல எல்லாம் பேசுற? என் குழந்தைக்கு வெறும் தமிழ் தான் தெரியும். நாங்க எல்லா லாங்குவேஜ் எல்லா பொண்ணையும் கரெக்ட் பண்ணுவோம்ல, எல்லா லாங்குவேஜஸ் பேன் இந்தியா. என்ன இது? என்னடா? சரி இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரவா? ஏய் உட்காரு, எதுக்கு ஃபார்மாலிட்டிலாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய் ஏச்சி இரு, தண்ணி குடு. அப்படிலாம் இல்ல, இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ தான் டீயா கொண்டு வர போறா. ஐயோ நீ தண்ணி குடு, அதுவே டீயா தான் இருக்கும். இல்லடா ஃபர்ஸ்ட் தண்ணி குடுக்குற வந்ததுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தனா அதுவே டீ மாதிரி தான் இருக்கும். நீ எடுப்போம். டீ போட்டு வரேனே இந்த பக்கம் அழுத்துறான், வேண்டாம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். காதை மூடுறா. எதனால காதை மூடுறா? கத்தி கத்தி பேசாதீங்கன்றியா? அவன் பயப்படுறது இருக்கு. போய் அங்க பாரு, காதை மூடுறா. நான் கத்தி கத்தி பேசுறே. ஏய் நீ என்னடா இப்படி பண்ற? ஒன்ன திந்துடி ஆச்சிக்க. இங்க பாரு ஜோஜோ. நானே வந்திருக்காங்க. வாங்க பாத்து மாமா. எங்க கோவா பீச்சுக்கு போறீங்களா? எங்க தாமராக்கா? ஓ ஹலோ, அகர் அந்த மாயண்ண வந்திருக்காங்க, மாப்பிள்ளை முக்கசாமி வந்திருக்காங்க. எல்லாம் ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம வீட்ல. இருங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இவங்களும் எல்லா வாட்டியும் வரும்போது அவன் தூங்கிட்டு இருப்பான், இன்னைக்கு தான் முழிச்சிட்டு இருக்கான். அண்ணே மாயண்ண வந்திருக்காங்க. நல்லா இருக்கேக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏய் டீ வைக்க தெரியுமா உனக்கு? எனக்கு அதுதான் கேக்குறான். பதட்டமா இருக்கு. இருங்க இருங்க இருங்க. முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு இப்ப டீ இல்ல ஃபர்ஸ்ட் அந்த டீ இவங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீ இவங்களுக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் எப்படி. என்ன சொல்றேன், முதல்ல மாமாக்கு சரத்துக்கு ஆமா நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் நாங்க குடிச்சுக்கிறோம். அப்புறம் நானும் அக்காவும் ஏன்னா ஓகே இரு ஏ அப்படிலாம் வேணாம். இல்ல கேன்சல். ஃபர்ஸ்ட் அந்த டீ நீ குடி. நீ அங்க இருந்து வரியான்னு பாப்போம். நீ அங்க இருந்து வந்தனா தம்பி அவங்க சமைக்கிறது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, நமக்கு தான் தெரியும். ஆமா. நான் என் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அது மட்டும் தான் கொடுத்து. ஐயோ ஓ அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்களா ரிட்டர்ன் வீட்டுக்கு? வந்தாங்களா? ஏய் உண்மையை சொல்லு, யார் யார் கொடுத்த? ஏய் லிஸ்ட் கொடு, யார் யார் கொடுத்த சொல்லு. நான் தான் அது தெரியும். தங்கமே இல்ல. யார் கொடுத்த? குக்காக்கா, அப்புறம் வேலை அக்கா. குக்காக்காவே போட்டுட்டியா? ஐயோ அதான் நீ டீ வைக்கிறியா? இரு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். பாப்பா வேண்டாம் பாப்பா. ஏய் ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு நீ டீ போட்டதுக்காக இல்ல, எங்களை யாரோ போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் நாளைக்கு கல்ல உயிரோட தான் இருப்பீங்க. அது என்னோட அவ என்ன சொல்றா பாரு, அவளோட வாக்கா நாளைக்கு காலையில நம்ம உயிரோட தான் இருப்போம். ஆமா இவன் பெரிய ராஜமாதா. இதுவே என் வாக்கு, இதுவே என் கட்டளை. முன்னோக்குக்கும் எதுவும் ஆகாது, பின்னோக்குக்கும் எதுவும் ஆகாது. பாப்போம். அம்மா அம்மா நீ டீ குடிச்சிருக்கியாம்மா? அம்மா நல்லா சமைப்பாளாம்மா. ஏம்மா அம்மா நல்லா சமைப்பாளா? ஏன்டி தங்கமே தங்கமே இல்ல சொன்னப்ப இவன் என் Dress புடிச்சு நசுக்குனா வேண்டாண்ணா சொன்னா 2-3 தடவை கொடுத்தாங்க. குடிக்காதீங்கன்னு சொல்லியும் அங்க மாமா மாமா சொல்லு, மாமா பார்த்து மாமா. அவன் மைண்ட் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்? ஏய் நான் பிறந்து 6 மாசம் தான் ஆகுது, லட்டு மாமா சொல்லு, அப்பா சொல்லு,
உனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா 6 மாசத்துல ஒரு குழந்தை பேசுன்னு ஏமா ஏதோ கோயில்ல போய் யோசிச்சுட்டு ஏமா இருப்பாங்க அவள. கோயில்ல போய் ஏதோ பொண்ணு பார்த்தாங்களா இவன் பொண்ணு அமைஞ்சிருச்சாமா பொண்ணெல்லாம் ரெடி கியூல நிக்கறாங்க கலைய ஆட்றாங்க அப்படியே கியூல நிக்கிறாங்களாமா ஏய் அப்பா கிட்ட சேராத டீ வந்துச்சுடா ஐயோ, டீ வருது. ஏய் நான் டீ காபி சாப்பிடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன் ஐயோ எனக்கு ஜூஸ் மாதிரி நானுமே அதே ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் குடிங்க. நானுமே ரொம்ப குண்டாயிட்டனால டீ காபி அக்கா குடிக்கிறது இல்ல இருக்கா குடிக்கட்டும் நல்லதா இருக்கும் இந்த ஜூம் அங்க வைங்க. நிஜமாலுமே சூப்பரா அப்படியா நம்புவாங்க எங்க குடுறா மாமா நான் குடிச்சு பார்க்கறேன் சத்தியமா இல்ல சூப்பர் டிக்கியாசனே இல்ல கருமோ ஐயோ ஏங்க ஏங்க ஏதோ ஆயிடுச்சு அடிக்காத. சத்தியமா நல்லா இல்ல சத்தியமா நல்லா இல்ல அதுல வந்து பால் வாடை அடிக்குது இன்னும் பால் நல்லா காயணும் டிக்கியாசன் வந்து டீ தூள் கம்மியா இருக்கு காய்ச்சனதுக்கு அப்புறம் தான் டீயே உண்மையை சொல்லுங்க ஏய் அவளை கொதிக்க தம்பி மாமா நீ அவளை காப்பாத்த உண்மையை சொல்லாது பொய் ஐயா சொல்லாத அவளை காப்பாத்துற என்னையா தான் காப்பாத்தீங்க எனக்கு ஒரு மாதிரி ஏத்திட்டு இருக்கு. தம்பி மனசார சொல்லுது டீ மாதிரி இருக்கா ஏய் இருடா இல்ல வெயிட் பண்ணுங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா ஒவ்வொருத்தங்க இரு, நல்லா இருக்கு. இல்ல எனக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சது சில பேருக்கு சில ஸ்டைல் பிடிக்கும் அவ அதான் பொண்டாட்டிய காப்பாத்துற மக்களே நீங்க இல்ல, யாரும் இல்ல. நம்பாதீங்க டிக்கியாசன் இல்ல, இல்ல. பால் சரியாவே காயல டிகாஷன் நம்ம இந்த டீ ஏய் இருக்கு சில பேர் தான் ஸ்ட்ராங்கா நம்ம இந்த டீ நல்லா இருக்கா நல்லா இல்லையானு தொடர்ந்து பேசுவோம் அது ஒரு குட்டி ஷார்ட் பிரேக் நடுவுல ஏதாவது ப்ரொமோஷன் இருக்கும் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதை வாங்குங்க நீ குடி குடிடா இல்ல இல்ல மாமா நீ குடி ஏய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வெரி பொய் குட் சொல்லாத ஏய் உண்மையிலே நல்லா இருக்கு எனக்கு அது நல்லா சும்மா கண்டென்ட் கொடுக்கணும்ல ஓ அப்ப திருப்பி குடி திருப்பி குடிச்சா கீழே இதெல்லாம் ஊத்திக்கும் அப்படி உல்டா பண்ணி குடி பாக்குறாரு அவரு ஏய் உண்மையிலே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு தங்கமே தங்கமே உனக்கு எடுத்துட்டு வரேன் ஏய் எனக்கு டிக்கியாசன் அந்த டீ எனக்கு பிடிக்கல டிக்கியாசன் அதிகமா குடிப்பேன் அக்கா உனக்கு தனியா போட்டு தரேன் ஏய் ஏய் இப்படி யாரா என் டீ பிடிக்கல தனியா போறலாம் சொல்லக்கூடாது உனக்கு டீ இல்லக்கான்னு அவ முடிஞ்சு டீ வேண்டாம் நானே அவளுக்கு குடுக்குறேன் குடிக்க மாட்டேன் நல்லா இருக்கு பாப்பா நிஜமா நல்லா இருக்கு தங்கம் போப்பா தங்கம் நீ டீ குடிச்சு பழகாதடி தங்க மயிலி நீ அத்தை வீட்டுக்கு வந்து நாங்க நல்லா சமைச்சு தரோம். என்னப்பா பாக்குற லட்டு லட்டம்மா லட்டு வராலே ஆ, எப்படி வர்றா பாரு. அது டீ இந்த ஸ்டைல்ல எடுத்தது நான் ஒருத்தரையும் பார்த்ததே இல்ல ஏய் அத மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் டீ கொண்டு வாங்க இருந்து போமா ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஏ இன்னொரு வாட்டி அதை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க அவ டீ கொண்டு வரத அங்க இருந்து வாயேன் வா வீட்டுக்கு போறதுக்கு போகும்போது கத்தி வாங்குவாங்கல்ல. இப்படி எல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு டீ கொடுத்தா எப்படி இல்ல கிளாஸ் தான் பெருசா இருக்கு எட்டி பார்த்தா உள்ள ஆமா நீ குடிக்கிறியா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல இதே மாதிரி மோரா இது டீ இல்லையா ஊந்து பார்க்காதவங்க போறாது மோந்து பார்க்காத அதுதான் மோராத குடி அரைச்சி மோர் தயிர் என்னம்மா என்னம்மா என்ன தங்கமே எடி தங்கமே குட்டியை பாத்துக்கோங்க எடி தங்கமே லட்டு யாரு தங்க ஐயோ அழகியாரு டீ குடிக்கிறான் அழகியாரு ஐயோ உங்க அப்பன் தொல்லையே தாங்க முடியாது நீ வேற இம்புட்டு அழகா இருக்க என்ன பண்ண காத்திருக்கீங்களோ அவ டீ குடிக்கிறா என்ன சொல்றான்னு கேட்போம் நல்லா இருக்கு ரியாக்ஷனே நல்லா இருக்கு இந்த வீடியோ எடுத்து உங்க அம்மா காட்டுறேன் டீயே போட தெரியல இவ்வளவு நாள் வாழ்ந்த ரெண்டு பாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல உனக்கு ரெண்டு ஒய்ஃப் நல்லா இருக்காங்க என்ன உனக்கு எத்தனை பொண்டாட்டி அக்கா ரெண்டு பாய்ஸ்னு சொல்லுங்க காத்து போச்சா ரெண்டு ஆக்சுவலா பாய் இது இந்த டீ எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கு நான் ஹானஸ்டான ரிவ்யூ சொல்றேன் கேப்புச்சினோ மாதிரி இருக்கு இந்த பார் டியூட் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படி கொடுக்க கூடாது நம்ம அந்த ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனோம்னா அந்த பால் பவுடர்ல வந்துட்டு டிப் டீ போட்டு குடிக்கிற இருக்கணும்ல எக்ஸாக்ட்டா அந்த டேஸ்ட் தெரியாதுடி நான் பால் காசுன்னு எழுதி கா- பால் காசுன்னு டீ பால் காசுனே காசுனாங்க அது என்ன மோர்ற கூட மோறக்கூடாது எந்த ஒரு கறிப்பா இவ ஊர்காரி இருப்பான் ஆ? என்னம்மா சரி 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 உங்க அம்மா நான் பேசல சொல்றேன் ட்ரெயின்ல உங்க அம்மா நான் பேசல சரியாம்மா இதுல கொடுத்து சரியாம்மா. டீ கொடுப்பாங்கல்ல சரியாம்மா சரியாம்மா தங்கமே அது யாரும்மா யாரும்மா பட் வந்து நீ உன்னோட போஸ்ட்மார்ட்டம்லயே இவ்வளவு தூரம் எழுந்து போய் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்த பாத்தியா போஸ்ட்மார்ட்டமா அதாக்கா போஸ்ட்மார்ட்டம் இல்ல என்னது என்னது போஸ்ட் பாட்டம் என்னது போஸ்ட் பாட்டம்
அப்பா என்ன நீ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்க்கா அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? போஸ்ட் பார்ட்டம். பார்த்தம் பார்ட்டம். எனக்கு எதிராக திரும்பி போஸ்ட் மார்ட்டம்லாம் சொல்லிட்டு நான் என் குழந்தைய இப்பதான் 6 மாசம் சுமந்திருக்கேன். நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அழகி. இவர் அழகி அழகி, I really appreciate it. தங்க மயில், தங்க மயில். ஏன்னா இப்போ நான் வந்து நல்லா இருக்கா? ஆமா, அவ்வளவுதான். ஓகே குறைசி. நல்லா இல்லைன்னு சொல்ல, இது எப்படி இருக்குன்னா லைக் வீட்ல போடுற டீயோ கடையில போடுற டீயோ இல்ல, ட்ரெயின்ல போகும்போது அந்த டிப் டீ ஒன்று கொடுப்பாங்கல்ல, எக்ஸாக்டா ஒரு மைல்டு டிகாஷனோட. எவ்வளவு மாமா நான் பால்ல போட்டுக்கேன் மாமா. டீ தூள் கொஞ்சம் அதிகமா இருந்தா அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். சில பேர் பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும். நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் இவ்வளவு டீ தண்ணி காஃபி ஊத்தக்கூடாது. குடிக்க மாட்டேன், நல்லா இருக்குது. போனாட்டி உனக்கு என்ன சொன்னேன்? எல்லாரும் கேட்டுட்டு போடு. இல்ல இல்ல எப்பா உன் பொண்டாட்டி 1/2 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணி ஊத்துறா. இப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். 1/2 லிட்டர் பால்ல 1/4 டம்ளர் தண்ணி பொய் போடுது. சொல்லாத, இவ்வளவு தண்ணியா இருக்கு டீ. அக்கா உண்மையாவே அது பால் டிகாஷன் பவுடர் கம்மியா போறோம். உனக்கு இப்ப நான் சப்போர்ட் பண்றேன் பால் உனக்கு. தண்ணியா இருக்கு. மிஸ்டர் தேவ் அவர்களே, அவ இப்பதான் குழந்தை பெற்றிருக்கா, அதனால நீங்க யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவளை உட்கார வச்சுட்டு நீங்க போய் டீ போட்டு கொண்டு வந்து கொடுங்க. அதை விட்டுட்டு ஏன் அவளோட டீயை குறை சொல்றீங்க? டீ குடிக்க மாட்டா, டீயும் குடிக்க மாட்டா. நீங்க குடிக்காம போங்க. கெஸ்ட்க்கு ஜூஸ் கொடுத்துறா இருக்கு குடிக்கனா. ஆனா அப்புறம் என்ன? நீ வந்து நல்லா சமைப்பேன்றத ஒத்துக்கிறேன். ஏன்னா தேவோட தொப்பை வந்து இப்ப ரொம்ப பெருசா இருக்கு. நான் சமைக்கிறேன். சாப்பிடாதனாலயும் கேஸ்ல அப்படி ஆகும்க்கா. அது நான் இப்படி சாமி உட்கார்ந்தாலும் குண்டாதான் தெரியுது. இந்த போர்ஷன் கட் பண்ணிடுவேன், நான் தான் எடிட்டர். வராது. சரி உன் புருஷன் இப்படி போனா நான் அதுக்கு ஏதோ சொன்னீங்க. ஆக்சுவலா ஷரத் யாருன்னா, இந்த களவாணி படம் பார்த்திருக்கீங்களா? ஃபோன் வந்தா விமல் அண்ணா வந்து இதுல வயலுக்குள்ள மாட்டு வண்டி இறக்கி விட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி தான். ஃபோன் வந்தா அப்படி அப்படியே எல்லாரும் விட்டுட்டு போயிடுவான் அவன் பாட்டு. அவ்வளவுதான். நானா தனியா கேப் பிடிச்சி வீட்டுக்கு போய்க்க வேண்டியதுதான். ஐயோ எங்க விட்டானா அங்கே விட்டுருவான், நானா போய்க்க வேண்டியது. நிஜமாவா? உண்மைதான்க்கா. இப்ப கூட அவன் அந்த ஏய், உண்மையாவே நீ அத சொல்றேன். சொல்ற, நீ நடிக்காத. இப்ப ஒரு 2 பேர் நாங்க 2 பேரும் ஒண்ணா பண்ணணும் வச்சுக்கோயேன். சரி எனக்கு நான் இந்த ரோடு கிராஸ் பண்றது இதெல்லாம் பயம். சரி புடிச்சு கூட்டிட்டு போவான், அதெல்லாம் இல்ல. நான் இங்க போவேன், அவர் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போவாரு. இதுதான் நடக்கும். நான் சும்மா நடந்து போறாங்கன்னு. ஆனா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க தெரியுமா? இது ஒரு vlog. ஆக்சுவலா நம்ம vlog-க்கு தான் கண்டென்ட் கிடைக்காது. அது கூட விட்டுடி. அந்த குழந்தை பாவம் எல்லாரும் பேசுறதையும் பார்த்துட்டு ஆமா. என்னடா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்ல எப்பயுமே நம்ம டாடி மம்மியை தானே பாப்போம். இன்னைக்கு என்ன புதுசா எல்லாரும் பேசிட்டு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க அம்மா இனிமே யாருக்காவது டீ போட்டு சொல்றேன், வருவா. அந்த மாதிரி புடிச்சிரு எல்லாரையும்.